வணக்கம். 23/12/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய மார்கழி மாதம் 8ஆம் தேதி, மாத சதுர்த்தி. ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். சர்வ சங்கட்டங்களும் விலகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். விநாயக பெருமானுடைய பேரருளால் சர்வ காரிய ஜெயமாகக்கூடிய நாள். மனதிற்கு சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் ரிஷபராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். ரோகிணி பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகும். பதட்டமும் வேகமும் தவிர்ப்பது நன்று. மிருக சீரிசம் சர்வ காரிய ஜெயத்தை உண்டாக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாள். புதிய தொழில், உத்தியோகம், எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய நாளாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடும். மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். திருவாதிரை நினைத்து நிறைவேறும். புனர்பூசம் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறிய தவறு கூட பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை, மன உளைச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய சங்கட்டங்கள் அனைத்தும் தீர்வாக இன்று விநாயக பெருமான வெளிப்பாடு சர்வ காரியம் ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடக ராசி பலன். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், நினைத்தது அனைத்தும் நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாள். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். சர்வ தடைகளும் விலகும். எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். பெரியோர்களுடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். விநாயக பெருமானுடைய பேரருளால் சர்வ காரியம் ஜெயமாகும். கடகராசி நண்பர்களுக்கு கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறிய தவறு கூட பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கும். பூசம் நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். ஆயில்யம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாகும். கவனமுடன் செயல்படவும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துளாராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.